ஹலோ வெல்கம் டு ஜாப்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் என்ன வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி பற்றி பார்க்க போகிறோம். இது 2025 நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 12/4/2024, அதாவது நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. க்ளோசிங் டேட் வந்து 11/5/2025 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபீஸு அண்ட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பற்றின வந்து பல டீட்டெயில்ஸ் கம்மிங் இப்போ பார்க்கலாம். இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏஎல்பி. இதோட கிரேட் பே லெவல் வந்து லெவல் 2. இது இனிஷியல் சேலரி வந்து 19,900 rupees. இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 ஸ்டாண்டர்ட் மெடிக்கல். ஏஜ் லிமிட் வந்து 1/7/2025 வந்து 18 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இது டோட்டல் வேகன்சி வந்து 9,970 வேகன்சிஸ் இருக்கணும். இது டோட்டலாக வந்து 20 ஜோன்ஸுக்கான வேகன்சி. இது எக்ஸாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணோன்னா வந்து www.rrb.chennai.go.in அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை அது இல்லாமல் 20 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்க்கான மூலயமா வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கான வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வந்து 10th +2 ITI டிகிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இது மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து A1 மெடிக்கல் ஃபிட்டு. இது ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டு ரேஷியோ வந்து விஷன் வந்து 6/6 வந்து இருக்கணும். வித்தவுட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. நியர் விஷன் வந்து 0.6 இருக்கணும். அது வித்தவுட் கிளாஸாக இருக்கணும். அது இல்லாமல் ஐ டெஸ்ட் லைக் கலர் விஷன், பைகாலர் விஷன், ஃபீல்ட் ஆஃப் விஷன், நைட் விஷன் அண்டு மயோபிக் விஷன் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இது வெரி கம்பல்சரி. இந்த டெஸ்ட் வந்து லோக்கோ பைலட்டாக வந்து செலக்ட் ஆகிறது. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நேபாள் அண்டு பூட்டான் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். சில ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் டிபெட் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தா வந்து 18 to 30 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. SC/STயாக இருக்கிறவங்களுக்கு வந்து +5 இயர்ஸ், அதாவது 35 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். OBCயாக இருக்கிறவங்க வந்து +33 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது எந்த டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க 0/2/7/1995 பிஃபோராக வந்து பிறந்தவங்க வந்து யூஆரில் வந்து யாரும் அப்ளை பண்ண முடியாது. OBC NLC நான் கிரிமினல் வந்து 0/2/07/1992 அதுக்கு பிஃபோராக இருக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. SC/ST கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க வந்து 0/2/07/1990 பிஃபோர் இருக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு கேண்டிடேட் 01/07/2007க்கு அப்புறமா பிறந்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது. இந்த டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் டெஸ்ட்டு. இது எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கலாம்னா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரல் அண்டு OBC கேண்டிடேட் இருக்கிறவங்க வந்து 500 rupees ஃபீஸ் பே பண்ணணும். 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர் CBT1 டெஸ்ட். அப்போது இதுவே வந்து SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி வீக்கர், பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் அவங்களாம் 250 rupees பே பண்ணணும். ஆனால் 250 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த CBT1 எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஒன்லி ஆன்லைன் மோட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI மூலியமாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மோட் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே அபோவ் மென்ஷன் பண்ணியிருக்கவங்கலாம் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், EWS அவங்க இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் அது இ-சேவா மையத்தில் வந்து அவங்களுக்கு கன்சர்ன் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் வந்து அதில் பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இன்கேஸ் எனி அதர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறவங்க வந்து NOC சர்டிஃபிகேட் வந்து அவங்க கன்சர்ன் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணால் வந்து அவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பாஸ் வந்து ஏதாச்சும் ஒரு RRB வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பண்ணணும். இதில் வந்து 5 types ஆஃப் டெஸ்ட் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணால் தான் வந்து ALP ஆகலாம். அது என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து CBT1, செகண்ட் ஸ்டேஜ் CBT2, தேர்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் CBAT, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நம்ம 10th +2 சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் யூஸ் ஆகும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இது வந்து 5th கேட்டகரியாக வந்து பார்ப்பாங்க. இந்த CBT1ல் வந்து 60 minutes வந்து எக்ஸாம் வைப்பாங்க. 75 marks வந்து எக்ஸாமு, 1 mark 1 கொஷின் அந்த மாதிரி வைப்பாங்க. இதுதான் வந்து அந்த மினிமம் பாஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மெரிட் மார்க் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது என்னென்னா வந்து சப்ஜெக்டில் வந்து மென்ஷன் வரணும்னா வந்து மேக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் அவேர்னஸ் வந்து வரும். CBT2வில் வந்து CBT1ல் வந்து கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் வந்து
அப்பேர் ஆக முடியும். இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் அந்த மாதிரிலாம் வந்து பேஸ் பண்ணி மார்க் கட் ஆஃப் மார்க் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மூலயமா வந்து சிபிடி டூவில் வந்து அப்பேர் ஆகலாம். இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். பார்ட் 1 வந்து 90 மினிட்ஸ் இருக்கும், 100 கொஷின்ஸும். பார்ட் பியில் 60 மினிட்ஸ் 75 கொஷின்ஸ் சொல்லியிருக்கும். இதில் வந்து மினிமம் வந்து 35 மார்க்ஸ் வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் பார்ட் பியில் வந்து 35 மார்க்ஸ் கம்பல்சரி வந்து ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸில் வந்து இருக்கணும். அதில் என்னென்ன வந்து கேட்பாங்கன்னா பார்ட் பியில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு அலைட் சப்ஜெக்ட்டும், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அலைட் அண்ட் சப்ஜெக்ட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அலைட் அண்ட் சப்ஜெக்ட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அலைட் அண்ட் சப்ஜெக்ட்டும் வந்து கேட்பாங்க. சிபேட் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா வந்து 18 ஒன்ஸ்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 42 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி இது பண்ணும். அதில் என்னென்ன வந்து டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா வெர்டிக்கல், டிராஃபிக் அண்ட் சைக்காலஜி கேண்டிடேட் கார்னர் அந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னா வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து 20 வெப்சைட்ஸ் இருக்குது. எதனா ஒன்றுத்தில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சென்னை ஆர்ஆர்பி gov.in அந்த வெப்சைட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் வந்து நம்ம மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் 13 ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது வந்து தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மணிப்புரி அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். இப்போது எந்த ஜோனில் வந்து டோட்டலாக 20 ஜோன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம சென்னை வேக்கன்சியில் வந்து 362 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் தனியாக வந்து 37 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட் இயரும் வந்து வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, இதை வரையும் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இங்கே எண்ட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.